Hi friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு எலக்ட்ரிஷியன் வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து அங்கே என்னென்னா சோலார் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது லெவல் 1 லெவல் 2 2 ட்ரைனிங். அந்த 2 ட்ரைனிங்கில் வந்து சோலார் எப்படிலாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், சோலார் பற்றின ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் வளர்ந்ததுக்கு ஒரு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா சோலார் தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நம்மளும் அதை வந்து அந்த ட்ரைனிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கலந்துக்கிட்டேன். லாஸ்ட் சண்டே வந்து May 8th வந்து நான் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக்குக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கண்டினியூட்டியில் நீங்கள் எப்படிலாம் உங்கள் கிளாஸ் நடத்துகிறாங்கன்றதை பார்ப்பீங்க. எந்த மாதிரி விஷயமான கிளாஸ் நடத்துகிறாங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஆரம்பித்து எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டூல்ஸ், அது வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து சோலாரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த விதமான ஆன் கிரிட் ஆஃப் கிரிட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நீங்கள் நெட் மீட்டர் அப்ளை பண்ணலாம், இது எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இந்த லெவல் 1 ட்ரைனிங்கில் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு புக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்ஸ் எல்லாமே இருக்குது. சோலாரோட பேனல்ஸ் பற்றியும் அதோட பேசிக்ஸ் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பற்றியும் எல்லாமே வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த புக்கை படித்தாலே ஆல்மோஸ்ட் பாதி விஷயம் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன தான் புக்கை படித்தாலுமே நேராக போய் அந்த கிளாஸில் அவங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கையில் ஹேண்டில் பண்ணி அந்த மீட்டர்ஸ்லாம் இப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் அவங்க சொல்லும்போது தான் நம்மளுக்கு அந்த இது ஃபீலே வருது. வந்து சோலார் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பேசிக் கிளாஸ் உங்கள் வீட்டுக்கு மட்டும் போடணும், நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெவல் 1 கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். எவ்ரி மந்த் இங்கே வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க நம்பரை கால் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி குகன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் வந்து பார்த்தோம், இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க என்றைக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ரொமோஷனுக்கும் பண்ணல. ஏன்னா ஃப்யூச்சர் வந்து ரினியூவபிள் எனர்ஜி வச்சு தான் வந்து ஃப்யூச்சர் எல்லாமே ரன் ஆக போகுது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நிலக்கரி தட்டுப்பாடு, நிறைய வந்து பவர் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சோலாரை லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னா லெவல் 1 லெவல் 2 ரெண்டுமே பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவே எடுத்து பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்பயே லேர்ன் பண்ணி உள்ளே வந்துடுங்க. இது வந்து ஃப்யூச்சர் அப்படின்றத விட ப்ரெசென்ட்டில் வந்து சோலார் வந்து நல்ல பூமில் இருக்குது. முடிஞ்ச வரையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் 1.5% பீப்புள்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பார்க்குறாங்க. மீதி வந்து 98.5% பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு நன்றி. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறாங்க, அதுவே ஒரு பெரிய சப்போர்ட் தான். இந்த ஒரு வீடியோவுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை லீவ் பண்ணுங்கள். எடுக்கிற கிளாஸஸில் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்து போட்டேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக கண்டென்ட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1 டே எடுத்தது ஃபுல்லாக நம்மளால் போட முடியாது. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடணும். இது மைக்ரோடெக் PWM 900 watts 12 volt சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி டெர்மினல் இருக்குங்களா, EB கிரிட் இன்புட், இது லோடு, இது சோலார் PV. இதில் மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோ போட்டுருக்கு பாருங்கள், 17 volt 600 watts மேக்ஸிமம். பேனல் வந்து 600 watts தான் மேக்ஸிமம் இது சப்போர்ட் பண்ணும். 12 volt பேனல் தான் கொடுக்கணும். 24 volt பேனல் இதில் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. இதில் மாதிரி சார்ஜ் கண்ட்ரோலிங். நார்மல் இன்வெர்ட்டரில் எவ்வளோ சுவிட்சஸ் இருக்காது, 2 சுவிட்சஸ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரிட்டில் வந்து சார்ஜ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா ஆப்ஷன் டிசேபிள் எனேபிள் கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே வந்து இது சோலாரில் மட்டும் தான் சார்ஜ் பண்ணணும், EBயில் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னா டிசேபிள் வச்சுட்டிங்கன்னா என்றைக்குமே பண்ணாது. நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ ஆர்டினரி இன்வெர்ட்டர் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ 2 யூனிட் எடுத்துக்கும். சார்ஜிங்லேயே இருக்கும் 24 மணி நேரம் எடுத்துக்கும். நீங்கள் இந்த இன்வெர்ட்டர் போட்டிங்கனாலே 2 யூனிட் ஒரு நாளைக்கு சேவ் பண்ணலாம். இதை கிரிட்டு வந்து டிசேபிளில் பண்ணிட்டீங்கனாலே. இது எப்போ இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரிட் சார்ஜர். EBயிலேருந்து பேட்டரி சார்ஜே பண்ணாது, கிரிட்டில் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா. சோலாரில் இப்போ இருக்கும்போது மட்டும்தான் பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கும். இப்போ இந்த இன்வெர்ட்டர் நான் போட்டு நார்மல் பேட்டரி யூஸ் பண்ணலாமா? பேட்டரி யூஸ் பண்ணலாம், சார்ஜ் சீக்கிரமாக ஆகாது, வேலை செய்யும் வேலை. இல்லை C10 போட்டேனாக்கா
நல்லா வேலை செய்யும். நான் ரெகுலர் இன்வெர்ட்டர் போறப்பல இதே போட்டுக்கலாமான்னு கேக்குறேன். இதே போட்டுக்கலாம். நீங்க ரெகுலர் இன்வெர்ட்டருக்கு நீங்க இப்ப விட்டு பேனல் கூட அப்புறம் போட்டுக்கலாம்னா இன்வெர்ட்டர் பேட்டரி போட்டுக்கலாம். நீங்க C10 பேட்டரி போட்டு இந்த இப்ப போட்டு என்ன சார் காஸ்ட் வருது? இது நான் 8500 9000. ரெகுலர் இன்வெர்ட்டர் அந்த காஸ்ட் ஒரு 500,000 ரூபாய். அதேதான் சார்ஜ் கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. இப்போ வரது இதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே டச்லயே மாறி இது விலை கம்மி. PWMனால எப்படி இருக்கும், MPPT-ஆ போயிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இந்த லேப்டாப்ல செட் பண்ற மாதிரி வந்துடும், மொபைலில் செட் பண்ணுற மாதிரியும் வந்துடும். இப்போ நான் வச்சிருக்கிற ஆப் காமிச்சேன் இல்லையா, இப்போ அங்கே சீர்காழியில் இருக்கிற இன்வெர்ட்டர் நான் இங்கேருந்து செட்டப் மாற்ற முடியும், இப்போ ஆஃப் பண்ண முடியும். இன்னைக்கு ஃபுல்லாக எவ்வளோ ஆயிருக்கு சார்ஜிங்கு நீங்கள் இங்கேருந்தே பார்க்க முடியும். செல்ஸ்லாம் கட் ஆகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து பண்ணுறது தான் அது. இந்த செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக தான் ரெடி ஒரிஜினலாக கிடைக்கும். ஒரு 290 mm இல்லை 300 350 mm ஸ்கொயராக தான் கிடைக்கும். இதில் மீதியை வந்து லேசர் கட் பண்ணிவிட்டு பாக்கி விழுகிற பீஸில் தான் இந்த மாதிரி சின்ன பேனல்ஸ் பண்ணுறது. இது HHV லெக்ராண்டோட கம்பெனி, இது லூமினஸ் கம்பெனி. இது வந்து ஒரு சைனா பேஸ் கம்பெனி. இது எதுக்காக வச்சுருக்கோன்னா விலை மலிவானது, எப்படி இருக்கும்னு வெளிர் நீளமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இருக்கும். பேனலுக்கு பின்னாடி பாருங்கள் MNRE அப்ரூவ்டுன்னு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. அந்த பேனல் அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. அப்படின்னு இல்லை சார், MNRE மினிஸ்ட்ரி ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் வெண்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் வாங்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. இது பிராண்டடில் அந்த மாதிரி எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்க அப்ரூவ்டு வாங்கிட்டாங்க. இது நான் பிராண்டட் இருக்கிறனால அவங்க MNRE கிட்ட நான் அப்ரூவ் வாங்கியிருக்கேன், நீங்கள் வாங்கி போடலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒயர் வந்து ஒரிஜினலாக போட்டுக்க மாட்டாங்க பாருங்கள், இது நார்மலாக போட்டுக்கிறது. இந்த மாதிரி அதில் எப்படி இருந்தது பார்த்தீங்க இல்லையா, பிராண்டடில் இருக்கும்போது நீட்டாக அது ஒரு வாட்டர் ப்ரூஃப்டாக இருக்கும். விலை மலிவாக வாங்கினா எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, எவ்வளோ வெளிர் நீள நிலமாக இருக்குது பாருங்கள் செல்ஸ் எல்லாம். இதில் நிறைய பிளாக் செல்ஸ்லாம் வேறு வரும், விலை கம்மி இருக்கும். 70 செல்லு 60 செல்லுன்னு வச்சுருப்பாங்க. 60 செல்லாம் வேலை செய்யுமான்னு தெரியுமா? வோல்டேஜ் மட்டும் பக்காவாக கட்டிடும். எவ்வளோ சின்னதாக கட் பண்ணால் வோல்டேஜ் அது வந்துடும். ஒரு செல்லோட வோல்டேஜ் வந்து 1 வோல்ட் கூட வராது, 0.87 அந்த வோல்டேஜ் தான் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் 12 வோல்ட் இல்லை 24 வோல்ட் வரணும், அத்தனை செல்லை சீரியஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த வோல்டேஜ் வரும். இது வந்து டிஜிட்டல் டிஸ்டன்ஸ் மீட்டர். நீங்கள் ஏரியா வந்து கவர் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு பேனலில் 24 வோல்ட் பேனலில் வந்து 2 ஸ்கொயர் மீட்டர் வந்துடும் ஒரு பேனலுக்கு. அப்போ நம்பர் ஆஃப் பேனல்ஸ் எத்தனை இருக்கிறோ அத்தனை 2 மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் மீட்டரில் வந்துடும். இது நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம் லேசரில், இங்கே வந்து எவ்வளோ தூரம். இது நம்ம வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, MC4ஓட ரிமூவ் பண்ணுறது ஸ்பேனர். டிஸ்டன்ஸ் மெயின்டைனில் அளக்கிறதுக்கு ஏரியாவில் எவ்வளோ பேனல்ஸ் போட போகிறோம், நம்ம எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, எத்தனை ஸ்கொயர் மீட்டர்ஸ், எத்தனை பேனல்ஸ் இந்த இடத்துக்கு போட முடியுமான்னு சொல்லுறது இமீடியட்டாக நீங்கள் டேப் வச்சா இன்னொரு ஆள் கட்டாயம் வேணும். இதனால் நீங்கள் இமீடியட்டாக செட் பண்ணி. இப்போ இதோட ஸ்பேனர் இதுதானே சார், அது ஆக்சுவலாக ஃபிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இந்த ஒயர் உள்ளே வந்து எடுக்க முடியாது. இந்த எடுக்கணும்னா இதை எடுத்துக்கலாம் சார். ஒயர் ஒரு தடவை க்ரீம் பண்ணிட்டோம்னா இது வெளில எடுக்கிறதுக்கு இது இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு இது ஸ்பேனர் மாதிரி யூஸ் பண்ணுறது. அது கிடைக்கிறது செட்டாக தான் கிடைக்கும். 2 பின்னும் மேல் ஃபீமேல் 2 வாங்கினீங்கன்னா தான் ஒன்றில் பிடிச்சி ஒன்று டைட் பண்ண முடியும். கனெக்டர் பேராக தான் கிடைக்கும். இது பாருங்கள் டைட் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம், திருப்பியும் டைட் பண்ணிக்கலாம். மாதிரி எடுத்துட்டு அதில் இந்த ஸ்லீவில் நான் வேறு இருக்கா பார்க்குறேன். இது வந்து ஒயர் ஸ்டிப் பண்ணுறது பின் தான் சார் அதுக்கு. ஆமாம், இந்த பின்னு இதுக்குள்ளே இந்த W மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதை இப்படி பார்த்து வைக்கணும். இல்லை எல்லாமே ஒரே சைஸா இல்லை சைஸ்? இது 2.5 4 6 இதில் கொடுத்துருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம கையில் இருக்கிறது இது 4 ஸ்கொயர் கேபிள்னா 4. இதுக்கு பின் காமன் தான் 3த்துக்குமே, ஒயர் தான் மாறும். பின்னு பேர் என்ன? MC4 பின் பேரை வாங்கும்போது இது கூடவே கொடுத்துருவாங்க, தனியாக எல்லாம் இல்லை. இது ஒரு செட்டாக 2 மேல் ஃபீமேல், அதுக்குள்ளே மேல் ஃபீமேலுக்கு பின் கொடுத்துருவாங்க. இது பின்ன இதில் எப்படி இன்சர்ட் பண்ணணும், அழுத்திடக்கூடாது, இழுத்து பாருங்க வராது. பின் போட்டாச்சு இல்லையா, இதை இன்சர்ட் இப்படி பண்ணிட்டோம்னா டக்குன்னு சவுண்ட் வச்சிங்களா, பிளாக் ஆகிடுச்சு.
ஸோ நம்ம ஜஸ்ட் கையில் புஷ் பண்ணாலும் லாக் ஆகிடும். புஷ் பண்ணிவிட்டு லைட் பண்ணு. இது வழியாக தண்ணி போகாது. இது வயரை டைட்டாக பிடிச்சிக்கும். இது பண்ணும்போது மேல் ஃபீமேல் உள்ளே போயிடும். இதுக்குள்ளேயும் தண்ணி போகாது, இல்லை ரிலீஸ் ஆகாது. 100% நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் மறுபடியும் ரிலீஸ் ஆகும். இது வந்து 1.75 ஸ்கொயர் எம்எம்ல வந்து 6 ஸ்கொயர் எம்எம் வரைக்கும் அந்த ஒயர் கிரிமிங் பண்ணுறதுக்கு. இது ஒயர் பிட்டு அதனால இப்போ இதில் வந்து ஒரு கண்டக்டர் வெளியில் பிசுறு வந்து பக்கத்தில் இருக்க டெர்மினல் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாது, தெரியாமல் கை வச்சு ஷார்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி என்னென்ன சைஸ் ஒயர் போடுறீங்களோ அந்த ஒயர் சைஸ். இப்போ 2 6 ஸ்கொயர் எம்எம்னா 2 6 ஸ்கொயர் முள்ள வச்சுட்டு இதில் க்ரீம் பண்ணிக்கலாம். 2 ஒயரும் ஒன்றா ஆகிடும் இந்த இடத்துல. சரி, இப்போ இதில் எல்லாத்துலேயுமே ஒரே இது தானே சார்? இது இது வந்து மேக்ஸிமம் இது 6 வரைக்கும், அதான் 0.75லேருந்து 6 வரைக்கும். இது ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் கட் ஆஃப். லோ வோல்டேஜ் 175 வோல்டேஜ் வந்தாலும் இன்வெர்ட்டருக்கு போகிற பவர் கட் பண்ணி விட்டுடும். 275 வோல்டேஜ் மேலே அதிகமாக வந்தாலும் அவுட்புட் லோடை கட் பண்ணி விட்டுடும். இது வந்து ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் போடும்போது இது போகிறது சேஃப். சில இடத்துல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் 100 வோல்ட் வந்துடும். அப்போ அப்ளைன்ஸஸ்லாம் 100 வோல்ட்லேயே வேலை செஞ்சுட்ருக்கும். சோலார்லேயும் பவர் இருக்காது. அப்போ இன்வெர்ட்டர் வந்து சுத்தமாக பவர் இல்லைன்னா தான் அது வந்து பேட்டரி மோடுக்கு மாறும். அப்போ இந்த இதுக்கு இன்வெர்ட்டருக்கு முன்னாடி போட்டால் என்ன பண்ணோம்னா 175 வோல்ட்டுக்கு கீழே வந்துருச்சுன்னா இண்டிகேட்டரில் பவர் ஆஃப் பண்ணி விட்ருவோம், உள்ளே கொடுக்காது. அப்போ இன்வெர்ட்டர் என்ன பண்ண பவர் கட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக் பேட்டரியில் சப்ளை உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வோல்ட் கொடுத்துட்ருக்கும். ஆஃப் கிரிட்டுக்கு தேவையில்லை. ஆஃப் கிரிட்டுக்கு இதுக்கு இன்வெர்ட்டருக்கு முன்னாடி போகிறது சேஃப். அதே மாதிரி 275 வோல்டேஜ் வருது ஈபியில் ஹை வோல்டேஜ். அப்போ இன்வெர்ட்டர் ஸ்பாயில் ஆகிடும், இல்லை வீட்டில் அப்ளைன்ஸஸ் ஸ்பாயில் ஆகிடும். அப்போ இது கட் ஆஃப் பண்ணி விட்டுடும். அப்போ இன்வெர்ட்டர் வந்து பேட்டரி மோடில் போட்டுருக்கும். ஏசி 220 வோல்ட்டில் 175 வோல்ட் கம்மியாக வந்ததுன்னா லோ வோல்டேஜ், 270 வோல்ட் வந்ததுன்னா ஹை வோல்டேஜ். அந்த சமயத்தில் இன்வெர்ட்டரை சேவ் பண்ணுறதுக்கு வீட்டு அப்ளைன்ஸஸும் பாதுகாக்கிறதுக்காக இது. அதுக்கப்புறம் இபி லைன் கொடுக்கும்போது முன்னாடி கொடுத்துட்டோம்னா இபியில் லோ வோல்டேஜ் வந்தால் கட் பண்ணிவிட்டு பேட்டரி மோடுக்கு மாற்றி விட்டுடும். ஹை வோல்டேஜ் வந்தாலும் கட் பண்ணிவிட்டு பேட்டரி மோடுக்கு மாற்றி விட்டுடும். இர்ரெகுலர் வோல்டேஜாக ஜிக்ஸாக்காக வருது போகுதுன்னா சுத்தமாக கொடுக்காது. கான்ஸ்டண்ட்டாக ஒரு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா தான் இது டைம் டிலே இருக்குது, அதுக்கப்புறமா தான் கொடுக்கும். ஒரு நம்ம செட் பண்ணிக்கலாம் 5 செகண்ட்ஸாக 10 or 20 or 30 நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் நம்மளும் செட் பண்ணிக்கலாம். இது வந்து 1850 ரூபா. ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் கட் ஆஃப். சார், இப்போ வந்து ஆஃப் கிரிட் கான்செப்டில் நம்ம வந்து எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இன்வெர்ட்டரில் இப்போ சோலார்லேருந்து பவர் ஸ்டார்ட் ஆனவங்க இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய பவரை பேட்டரி இல்லாமல் நம்ம வந்து டேரெக்டாகவே கன்சியூம் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆஸ் யூஷுவல் டேரெக்டாக கன்சியூம், அட் த சேம் டைம் அது வந்து பேட்டரியும் சார்ஜ் ஆகும். இதுதானே நீங்கள் வந்து அந்த 6 hours டைமிங்கை வந்து இதோட சேர்த்து தான் சொல்லுவீங்க. பைபாஸும் ஆகிடும், பேட்டரியும் சார்ஜ் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் பேட்டரியும் சார்ஜ் ஆகிடும். 50% நம்ம வந்து ஆப்ஷனல் கொடுத்தோம். ஆமாம், எனக்கு வந்து நான் 30% யூஸ் பண்ணிங்கன்னா 70%. கிளாஸை பற்றின ஒரு பேசிக்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிவிட்றேன். இந்த கிளாஸ்க்கு வந்து காலையில் 10 மணிக்கு சண்டே கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி சண்டே கிடையாது, மந்த்லி ஒரு சண்டே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி நீங்கள் என்னைக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காலையில் 10 மணிக்கு கிளாஸ் ஆரம்பித்தாங்கன்னா மதியம் வந்து லஞ்ச் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈவினிங் வந்து 6 to 6:30 இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் காலையில் வந்துட்டு ஈவினிங்குள்ளே வந்து கிளாஸ் முடிச்சுட்டு போயிடலாம். அதனால் தங்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய இடத்துல வந்து சோலார் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, பட் அதிக விதமான அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1500 rupees தான் வந்து லெவல் 1க்கு. நீங்கள் லெவல் 2 படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 2500 rupees கட்டி படிச்சிங்கன்னா போதும். மொத்தமே வந்து ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபா இருந்தால் உங்களால் ஒரு டெக்னாலஜி ஃபுல்லாகவே படித்து முடிச்சிட முடியும். வித் ப்ராக்டிக்கல் நாலேஜோட. ஒரு பிஇ படித்து முடிச்சிருப்பீங்க, அப்பயும் வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் வந்து இவங்கக்கிட்ட எலக்ட்ரிஷியன் பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள் சோலாரில் பெரிய ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்யூச்சரில் இந்த பிஸ்னஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க, ப்ரெசென்ட்லேயே இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ரிசோர்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது அவங்களால உங்களுக்கும் பெனிஃபிட், அவங்களுக்கும் உங்களால் பெனிஃபிட். ஸோ யாரோ ஒருத்தவங்க அந்த பிஸ்னஸை பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பேசிக்காக வந்து அந்த அசோசியேஷன் வந்து நம்மளுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பை.